Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான மிளகு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த மழை காலத்துல அடிக்கடி எல்லாருக்கும் சளி, இருமல், தொண்டை வலி பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஜீரண கோளாறும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இது அடிக்கடி எடுத்துக்கிறலாம். ஸோ 2 நாளைக்கு ஒரு தடவை வீட்டில் செஞ்சோம்னா சின்ன குழந்தைங்களுக்கு நல்ல குழஞ்ச சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடும்போது உடனே அவங்களுக்கு ரிலீஃப் ஆகும். இப்போ இங்க ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதுதான் எடுத்துக்கிறணும். பவுடர் ஆக்கிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிறணும். மிக்சி ஜார் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை ஒரு பெரிய பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடலாம். இந்த பவுலில் தான் இப்போ ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போது அதே மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் எடுங்க. அதான் சளிக்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிடும்போது டக்குன்னு கிளியர் ஆகும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூண்டை நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாயை குறைச்சிக்கிறலாம். இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா எப்படி மிளகு சீரகத்தை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சோமோ அதே மாதிரி தான் வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் அரைக்கணும். ஸோ ரொம்ப பேஸ்ட்டாக ஆக்கிடக்கூடாது. ரசத்துக்கு ரொம்ப முக்கியம் இந்த அரைக்கிறது தான். இப்போ அரைச்சதெல்லாம் இந்த பவுல்லே போட்டுக்கிறேன். இப்போ இங்கே இதில் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியில் புளிப்பு இருக்காது, பட் நாட்டு தக்காளியில் நல்ல புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்குறீங்கன்னா புளி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இதையும் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்த தக்காளியை பவுலில் சேர்த்துக்கிறலாம். அப்படி இல்லை நீங்கள் தக்காளி அதிகமாக போட்டு ரசம் வைக்கிறீங்கன்னா புளியை கொஞ்சம் குறைச்சிக்கிறோங்க. இப்போ இதே மிக்சி ஜாரில் 1 கப் தண்ணி ஊற்றி அலசி அந்த பவுலில் சேர்த்துக்கிறலாம். ரசத்துக்கு ரொம்ப புளிப்பு போனாலும் நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் புளிப்பு கம்மியாக செய்யுங்க. நீங்கள் எந்த அளவு ரசம் வைக்க போகிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி புளி எடுத்துக்கிறோங்க. இப்போ நான் ஒரு 1.5 லிட்டர் அளவு ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா கரைச்சி இந்த புளியை இந்த தக்காளி, நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களா ரசம் மிக்ஸ், அதில் ஊற்றிடலாம். ஸோ இதில் மண், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புளியன் தோடெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா இன்னொரு கை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கிடுங்க. இப்போ ரசம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோங்க. ஆயில் அதிகம் தேவையில்லை ரசத்துக்கு. இப்போ எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். ஸோ நிறைய பேருக்கு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தெரியும். ஸோ தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா ஸோ எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே புளி கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அதில் அரைச்சி போட்டோம் இல்லையா, அதுலேருந்து சக்கையை எடுத்து எண்ணெயில் போடுங்க. இது ஆப்ஷனல் தான், பட் இந்த மாதிரி போடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ரசம். ஸோ அந்த ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் இறங்கிட்டு உங்களுக்கு ரசம் நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 1.25 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். இந்த பச்சை மிளகா, இந்த தக்காளி எல்லாம் இந்த எண்ணெயில் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கலர் மாறாமல் அது ஒரு ஃப்ரெஷ்ஷான கலர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ 1 செகண்ட் போல் தான் எண்ணெயில் வதக்கணும். எல்லாமே போட்டு இப்போ மஞ்சள் போட்டு நல்லா வதக்கியாச்சு 1 செகண்ட் போல். இப்போ கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டு 1 செகண்ட் போல் வதக்கிக்கிறலாம். ஸோ எதையுமே கலர் மாற விடக்கூடாது, தீஞ்சும் போயிடக்கூடாது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசல் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துடலாம். சீரகம் எல்லாம் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறலாம். ரசத்துக்கு எப்போவுமே மொத்தமாக உப்பு சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அப்புறமா பத்தலையெல்லாம் சேர்த்துக்கிறலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா ரசம் கடுத்து போயிடும்னு சொல்லுவாங்க. அது வெறும் உப்பு டேஸ்ட் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரசம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள தான் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரசத்தை கொதிக்க விட மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு கொதி இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடை கொஞ்சமாவது குறைச்சிருவாங்க. இதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் போல் இப்படி ஆற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா நம்ம செக் பண்ணி சேர்த்துக்கிறலாம்.
ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான இது ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வந்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ணும். அதுவும் இந்த ஃபீவர் டைம், கோல்டு இந்த மாதிரி டைம்களில் கண்டிப்பாக இதை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து காரம் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ரசத்தை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அந்த வெங்காயம், தக்காளி, அந்த கசடெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக மிளகு போட்டு நல்லா சாப்பாடுக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல் எல்லாமே உங்களுக்கு வந்து குறையும். உங்களுக்கு அது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இப்போ இருக்கிற இந்த கொரோனா டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். அப்போ தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம் ரெசிபியும் போட்டிருக்கேன். அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் பால் ரசம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரசம் தயாராகிடுச்சு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.